கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குதூகலமான டிசம்பர் மாதத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல மங்கள வார்த்தையோடு உங்களை வீடு தேடி வருகிறார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கிறிஸ்மஸ் மந்த் அப்படின்னாலே கொடுக்கிற ஒரு மாதம். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் இயேசுவை அநேகருக்கு கொடுக்கணும். எப்படியெல்லாம் கொடுக்கிறது? அநேகருக்கு செய்கிற உதவிகள் நிமித்தம் இயேசுவை அவர்களுக்கு கொடுக்கலாம். வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த சிறியவரில் யாருக்கு எதை செய்தாலும் எனக்கு செய்கிறாய் அப்படின்னாச்சுன்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு செய்யற மாதிரியான உதவியா. அப்படின்னா குறிப்பிட்ட அந்த நற்காரியத்தை நிமித்தம் இயேசுவை அவர்களுக்கு கொடுக்கிறோம். பொதுவா கிறிஸ்துமஸ் காலங்கள்ல எல்லாம் நாங்க நிறைய இடங்களுக்கு உதவி செய்ய எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா, இயேசுநாதர் இதை கொடுக்க சொன்னார் உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லி கொடுப்போம். இயேசுடைய அன்பு அதுதான் நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அது பிற்காலங்களிலே அநேக பிள்ளைகளை இயேசுடைய அன்பை ருசிக்க வச்சிருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். அது ஆண்டவருடைய பெரிய இரக்கம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா, அதே கர்த்தர் அவனுக்கு கண்டிப்பா திருப்பி கொடுப்பாராம். திருப்பி கிடைக்கின்ற நம்பிக்கையில நீங்க கொடுக்கக்கூடாது. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. என்ன நல்லா வச்சிருக்காரு, நான் செய்யறேன். நான் சாப்பாட்டுல சந்தோஷமா சாப்பிட்றேன், அவங்களுக்கு அன்னைக்கு ஆகாரம் கொடுக்குறேன். நான் நல்ல ட்ரெஸ் போடுறேன், அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். அப்படின்னு யாரெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவங்களா இருக்கிறீங்களோ நீங்க பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார், அவன் மரண படுக்கையில கூட கர்த்தர் அவனை உயிரோடே காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இப்போ ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. சிலருக்கு அவங்கள யார் கஷ்டப்படுறாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது சிலருக்கு சிரமம். அப்ப என்ன பண்ணணும்னா, அதை தேடி கண்டுபிடிச்சு செய்கிற அந்த ஸ்தாபனங்களோட இணைஞ்சு நின்று அதை செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷமா அந்த டெண்டர் ஹார்ட்ஸ் ஊழியத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு கிராமங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது ஒரு குக்கிராமமா இருக்கும். சாப்பாட்டுக்கு வசதி இல்லாம அவங்களுக்கு டெய்லி வேலை கிடைக்காது, கூலி வேலைக்கு போவாங்க, பாம்பு பிடிக்க போவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இடங்களை தேடி கண்டுபிடிச்சு அன்றாட தேவைக்கு ரொம்ப வாழ்க்கையை நடத்த கஷ்டப்படுறவங்கள தான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து கொடுக்குறோம். ஸோ எல்லாராலையும் அதை தேடி கண்டுபிடிக்க முடியலைன்னா இப்படி செய்கிற ஊழியங்களோட இணைஞ்சி நீங்க அந்த காரியத்தை செய்யணும். அப்ப இது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் மட்டும்தான் செய்யறதான்னா இல்லை, எப்பவும் செய்யலாம், எல்லா மாசமும் செய்யலாம். என்னுடைய மகள் ஸ்டெஃபி ஒவ்வொரு மாசமும் அவளுடைய வருமானத்துல ஒரு பகுதியை ஏழை பிள்ளைகளுக்கு சேரிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துக்கிட்டே இருப்பா. எனக்கு என் மகளை நினைச்சா பெருமையா இருக்கிறது. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு குடியிருக்க ஆண்டவர் அட்லீஸ்ட் வாடகை வீடாவது கொடுத்துருக்கிறாரு. குடியிருக்க வீடு இல்லாத பைப், இந்த பெரிய பெரிய பேரல் பைப்புங்க போட்டிருக்க பாருங்க, குழாய்கள், அதுக்குள்ளால படுத்து கிடக்குறாங்க, ரோட்டோரத்துல கிடக்குறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்கள இந்த பண்டிகை காலங்களில் நினைத்தருளி அவர்களோட நீங்க இந்த காலங்களை செலவழிங்க. பரலோகம் பெரிய சந்தோஷம் கொண்டாடும். இதுலதான் பரலோகத்தின் தேவனை நீங்க திருப்திப்படுத்த முடியும். ஸோ இந்த பண்டிகை காலங்கள்ல ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீ ஏழையா இருந்தும் உதவி செய்தேன்னா உன்னை பெரிய செல்வ சீமான ஆண்டவர் மாற்றுவார். செல்வ சீமான்கள் மட்டும்தான் செய்யணும்னு ஒரு நாளை நீங்க நினைக்க கூடாது. அன்னைக்கு விதவை இருக்கிறத அப்படியே போட்டாலாம், அடுத்த வேலைக்கு இல்லை ஆனா கொடுத்துட்டாலாம். ஏன்னா அது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படிக்கு. அதே போல நீங்க இருக்கிறதுல உங்களுக்கு பக்கத்துல இருக்க 4 கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யுங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிள்ளைங்க யாரும் படிக்க வசதி இல்லைன்னா படிக்க வைங்க. 4 நல்ல காரியம் செய்யுங்க. இதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய நிறைவு. அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நம்ம அதை செய்யும் பொழுது நம்ம பிரதிபலன் எதிர்பார்க்காம தான் செய்வோம். ஆனா கர்த்தர் அதன் பிறகு அமுக்கி குலுக்கி சாட்சி மடியில போடுவாரு. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பண்டிகை காலங்கள்ல நற்கிரியைகள் மூலமாக இயேசுவை அநேகருக்கு கொடுங்கள்.
உங்கள் நற்சாட்சியின் மூலமாக இயேசுவை அநேகருக்கு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததெல்லாம் அங்கே பரலோகத்தில் கணக்கு வச்சிருக்காரு. அதெல்லாம் இந்த நாட்களில் உங்கள் வீடு தேடி ஆசீர்வாதமான ரூபத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். சரி, இன்னைக்கு ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் டி கார்மல் விஜயன், பூந்தமல்லி. நான் மிகுந்த கடன் பாரத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது கடன் இல்லாமல் நிரந்தர வருமானத்தை தருவார் என்று தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி ஜெபித்து என்னை ஆசீர்வதித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு வரவேண்டிய பெண்டிங் அமௌண்ட் 4,74,114 ரூபா கிடைத்தது. கடன் முழுவதையும் அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த சனிக்கிழமை நமக்கும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தில் தான் இவருடைய கடன்களை அடைக்க கர்த்தர் மங்கள வார்த்தை கொடுத்தார். இந்த மாதம் நீங்களும் எல்லாரும் குடும்பமாக வாங்க. இந்த மாதம் நமக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். ஸோ அது நாளைக்கு சென்னையில் இந்த கூட்டங்கள் நடக்கிறது. 9 மணிக்கு தொடங்கிடும். நாளைக்கு ஏன்னா கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இருக்கிறதுனால சீக்கிரமாக தொடங்கும். நீங்கள் 9 மணிக்கே வந்தீங்கன்னா தான் மேலே இடம் கிடைக்கும். குடும்பமாக வாங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த பண்டிகையை கொண்டாடி ஏசப்பாவுடைய புது வருட ஆசீர்வாதங்களுக்காகவும் அஸ்திபாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக கடந்து செல்லலாம். அற்புதங்களை எதிர்பார்த்து வாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை அநேகருக்கு கொடுக்க, நற்கிரியைகள் மூலமாக கொடுக்க, உதவிகள் மூலமாக கொடுக்க, சுவிசேஷம் மூலமாக கொடுக்க, சாட்சியின் மூலமாக கொடுக்க, ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய கரத்தை கர்த்தர் பலப்படுத்தும். அவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி பரலோகம் இவர்களுக்கு நேராக உம்முடைய மதங்களை திறந்து இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணும். இவர்கள் இடங்கொள்ளாமல் போக மட்டும், பெருகட்டும், பலுகட்டும், விரிவடையட்டும். இவர்களுடைய செல்வங்கள் விரிவாகட்டும், செல்வாக்குகள் விரிவாகட்டும், சந்ததி விரிவாகட்டும், வருமானம் விரிவாகட்டும், அபிஷேகம் விரிவாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்ற மங்கள வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.